பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மே 7, 8 வியாழன் வெள்ளி 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னா, இப்போ போயிட்டுருக்க அரசியல் சூழல் சார்ந்த தகவல்கள் தான் இருக்குது. நிறைய நியூஸ் இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த மே 8ஆம் தேதி நியூஸ் பேப்பர் நம்ம முக்கியமானதாக பார்க்கணும். என்னென்னா, ஆளுநர் வந்து 118 எம்எல்ஏக்களை வந்து நீங்கள் பெரும்பான்மை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆட்சி அமைச்சுக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு சார்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல் தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. அப்போ அவங்கள ஆட்சி அமைக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை காமிச்சிக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதுக்கு ஆளுநர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் பெரும்பான்மையை காமிக்க வேண்டியது சட்டசபை இல்லை, அதுக்கு முன்னாடி அவையிலேயே நீங்கள் பெரும்பான்மை காமிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவைனா என்ன, சட்டப்பேரவைனா என்ன? அதாவது சட்டப்பேரவை அப்படின்றது அதிகபட்சமான பெரும்பான்மை உள்ள எம்எல்ஏக்கள், சரிங்களா? எம்எல்ஏக்கள் ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக ஆக்கி அவங்க வந்து சட்டசபைக்கு போய் அதாவது ஒரு சபாநாயகர், அவருக்கு கீழே எம்எல்ஏக்கள், ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள், எதிர்கட்சி எம்எல்ஏக்கள், பிற எம்எல்ஏக்கள் உட்காந்து பெரும்பான்மையை நிரூபிக்கிறதான், சரிங்களா? அப்போது ஆளுநர் ஓட்டு ஒன்று ஆட்டோமேட்டிக்காக காலியாயிரும். அவர் வந்து சமநிலையில் இருக்கும்போது தான் வாக்களிக்க முடியும். அப்போது இதில் வந்து இவங்களோட எம்எல்ஏக்கள் கணக்கும் குறையும். அப்போ கூடுதல் எம்எல்ஏக்கள் தேவைப்படும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆளுநர் இதெல்லாம் இல்லாத அவையில், சரிங்களா, முறைப்படி அவையில் 118 பெரும்பான்மை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சட்டப்பேரவைக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு வந்து எஸ்ஆர் பொம்மை வழக்கை வந்து இவங்க எடுத்து உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் எஸ்ஆர் பொம்மை வழக்கில் அவர் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம், சரிங்களா, சோமப்ப ராயப்ப பொம்மை ஆட்சி அமைச்சதுக்கு அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் வந்துச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் ஆட்சியை கலைச்சாங்க, அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போனார். ஆனால் இவர் பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே எங்களை வந்து அதாவது அதிகபட்ச தொகுதி சார்ந்து நீங்கள் அதிகபட்ச தொகுதி எம்எல்ஏக்கள் சார்ந்து நீங்கள் எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஆளுநரோட கேள்வி என்ன அப்படின்னா, சரி நீங்கள் ஆட்சி அமைச்சிடுறீங்க, திரும்ப சட்டப்பேரவைக்கு வரும்போது எப்படி பெரும்பான்மையை நிரூபிப்பீங்க? ஏன்னா இன்னும் 6 எம்எல்ஏக்கள் தேவைப்படுது. இப்போ கையெழுத்துலேயே வந்துட்டு 118 இல்லை, அங்கே வந்து எப்படி நீங்கள் நிரூபிப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் தான் போயிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதுபோக கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்றது இப்போது காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாங்க, சரிங்களா? திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க கட்சி தாவிட்டாங்க. அவங்க மேலே கட்சி தாவல் தடை சட்டம் பாயாதா அப்படின்னா, 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் ஒரு கட்சியிலேருந்து பிற கட்சிக்கு போனாங்க அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டம் செல்லாது. அப்போது இந்த 3ல் 1 பங்கு போனால் கூட அவங்க மேலே கட்சி தாவல் தடை சட்டம் பாயும், சரிங்களா? அதனால இவங்க எல்லாருமே 100% அங்கே போயிட்டாங்க. 5 எம்எல்ஏக்களும் அங்கே போயிட்டாங்க. அதனால கட்சி தாவல் தடை சட்டம் அவங்க மேலே வராது. சரியாப்பா, ரைட், ஓகே. இதுதான் இப்போ இருக்க அரசியல் சூழல். இதை வந்து நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். ஏன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இந்த அரசியலமைப்பு சார்ந்து நம்ம தெளிவாக பார்த்துக்கிறணும். அதுலேருந்து தான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், இந்த பிஎம்சி திட்டத்தில் இணைய தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசு கடிதம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த தேசிய கல்விக் கொள்கை 2020 வெளியிட்டாங்க பார்த்தீங்களா? அதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா, சரிங்களா? பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா, அதான் பிஎம் ஸ்ரீ அப்படின்ற திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. ஆக்சுவலாக இந்த 14,500க்கு மேற்பட்ட அரசு பள்ளிகளுக்கு தேவையான உதவிகள் ப்ளஸ் மேம்பாடு இதெல்லாம் கொடுக்கறது பிஎம் ஸ்ரீ திட்டத்தோட முக்கிய நோக்கம். அதில் மும்மொழி கொள்கையும் சேர்ந்து வருது. அதனால தான் தமிழ்நாடு கையெழுத்து போடாமல் வச்சுருந்தாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமக்கிர சிக்ஷா திட்டத்துக்கான நிதி, ஆர்டி ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி சமக்கிர சிக்ஷா திட்டத்துக்கான நிதியை அவங்க நிப்பாட்டி வச்சிட்டாங்க. நீங்கள் பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்து போட்டால் தான் சமக்கிர சிக்ஷா நிதியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு 3,500 கோடியை தமிழக அரசுக்கு கொடுக்காம நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மறுபடியும் பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் இணையணும் அப்படின்னு தமிழ்நாடு கையெழுத்து போடணும்னு மத்திய அரசு சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்கள். வேறு நியூஸ் எதுவும் இல்லைப்பா, இந்த அரசியல் சார்ந்த நியூஸ் தான். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் மே 6, 7 நடைபெற்றுச்சு. ஆக்சுவலாக ஏப்ரல் 22 பஹல்காம் தாக்குதல் நடைபெற்றுச்சு. அதுக்கப்புறம் இந்த மே 6, 7 அதை வந்து பழி தீர்க்கக்கூடிய ஒரு விதமாக பழி தீர்க்கக்கூடிய ஒரு விதமாக மே 6, 7 ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து நடைபெற்றுச்சு, சரிங்களா? ஸோ அது சார்ந்த இன்ஃபர்மேஷன். அது ஆப்ரேஷன் சிந்தூர் நடைபெற்று ஓர் ஆண்டுகள் வந்து நிறைவடையுது. ஓகேப்பா, ரைட்டு, வேறு எதுவும் இல்லை. இதில் 7ஆம் தேதி நியூஸ்ன்றது அவ்வளோதான். அதாவது கோடை காலத்தில்
அதிகமாக நம்ம தண்ணி குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்றது தவறு. ஏன்னா அதாவது நீரிழப்பை தடுக்கிறதுக்கு தண்ணீர் மட்டும் அருந்தக்கூடாது, உப்பு இருக்கக்கூடிய மோர், பழச்சாறுகள், ஓஆர்எஸ் கரைசல் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம உடம்புல வந்து பொட்டாசியம் அளவு, அதாவது சோடியம் பொட்டாசியம் இது ரெண்டும் மெயின்டைன் ஆகணும். நம்ம வெறுமன தண்ணி மட்டுமே குடித்தோம் அப்படின்னா அது மூலியமாக நீரிழப்பு தான் நம்மளுக்கு ஏற்படும். சோடியம் பொட்டாசியம் சத்தும் சேர்ந்து நம்ம வேர்வையாக அதில் வெளியே போயிடும். ஸோ நம்மளுக்கு சத்த குறைபாடு அதிகமாக இருக்கும். அதனால் தண்ணி குடிக்கலாம் தான், ஆனால் கூடுதலாக நம்ம பழச்சாறுகள் ப்ளஸ் ஓஆர்எஸ் சொல்யூஷன் இல்லை மோர் சேர்ந்து குடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மெயினாக சோடியம் பொட்டாசியம் அளவை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஓகேப்பா, ரைட். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். வேறு நியூஸ் கம்மி தான், சொன்னேன்ல எல்லாமே நம்ம அரசியல் சார்ந்த நியூஸ் தான் இருக்குது. தேர்தல் நடத்தை விதிகளை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஓகே, ரைட். இந்த பாருங்கள், அனைத்து தொழிலாளர்களுக்குமான இலவச உடல் பரிசோதனை திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கன்னா இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ஸில் 40 வயசுக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள், அதான் மெயின். சரிங்களா? நாடு முழுவதும் 40 வயது அதற்கு மேற்பட்ட வயதுடைய அனைத்து தொழிலாளர்களுக்குமான இலவச உடல் பரிசோதனை திட்டத்தை மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. சரிங்களாப்பா? இது முக்கியமாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதே போல் தொழிலாளர் மருத்துவ காப்பீட்டு கழக திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகள் எண்ணிக்கை கடந்த 10 வருஷத்தில் 7 கோடியாக இருந்தது, இப்போ 15 கோடியாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 15 கோடி பேர் மருத்துவ காப்பீடில் தொழிலாளர்கள் பயன்படுறாங்க. சரியா? ரைட். ஓகே, அடுத்து இந்த தீஸ்தா சீரமைப்பு திட்டம் சீனா உதவி கோரியது வங்கதேசம்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த தீஸ்தா நதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மலையோட கிழக்கு பகுதி கரெக்டாக சிக்கிமில் வந்து சிக்கிமை ஒட்டிய பகுதிகளில் உருவாகி அது இந்தியாவில் வந்து மேற்கு வங்கத்துக்குள்ளே போய் அதுக்கப்புறம் வங்கதேச பகுதியில் போய் கடலில் கலக்குது. சரிங்களா? இது இந்த தீஸ்தா நதி. அப்போ அந்த வங்கதேச பகுதியில் இருக்கக்கூடிய டேமை சரி பண்ணுறதுக்காக சீனாவோட உதவியை வங்கதேசம் கோரியிருக்காங்க. நீங்கள் இந்த தீஸ்தா நதி சார்ந்த நியூஸ் வந்திருக்கிறதுனால அது எந்த வழியாக போகுது, எங்கே உருவாகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை தெளிவாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, நோட்ஸ். சரி, ரைட். விளையாட்டு செய்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 இன்ஃபர்மேஷன் பார்க்கணும். சீனாவில் வந்து உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி நடந்துட்டுருக்கு ஷாங்காயில். ஸோ அது இறுதிச் சுற்று வந்ததுக்கப்புறம் யார் பதக்கம் வாங்கினாங்கன்னா பார்த்துக்கலாம். நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி எங்கே நடைபெறுது அப்படின்னா சீனாவில் ஷாங்காய் மாகாணத்தில் நடைபெறுது. அதே மாதிரி உஸ்பெகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய தஷ்கண்டில், சரிங்களா, தஷ்கண்டில் ஜூனியர் குத்துச்சண்டை போட்டி நடந்துட்டுருக்கு. சரிங்களா? அதாவது நடைபெறும் 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் எங்கே நடைபெறுது அப்படின்னா உஸ்பெகிஸ்தான் தாஷ்கண்டில். இது வந்து ஃபைனல்ஸ் வந்ததுக்கப்புறம் இல்லை யாரும் பதக்கங்கள் வாங்கினாங்கன்னா அதை ஞாபகம் வச்சுக்குவோம், இப்போதைக்கு வேணாம். அடுத்து இந்தது, அதாவது ஹண்டா வைரஸ் அப்படின்ற வைரஸ் ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குப்பா. மெயினாக அமெரிக்காவில் இது அதிகமாக காணப்படுது. இது எதில் பரவுது அப்படின்னா எலிகளோட கழிவுகள் மூலியமாக இந்த ஹண்டா வைரஸ் பரவுது. சரிங்களா? இது வந்து அந்த வைரஸ் வகையில் ஆன்டிஸ் வகை வைரஸ் வகையை சார்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். சரிங்களா? அமெரிக்காவில் காணப்படும் ஆன்டிஸ் வகை வைரஸை சார்ந்தது இது. இது பேர் ஹண்டா வைரஸ். சரிங்களா? எலியோட கழிவுல இருந்து பரவக்கூடியது, மனிதர்களிருந்து மனிதர்களுக்கு ஈஸியாக தாவக்கூடிய வைரஸ் இது. சரிங்களா? ரைட். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ 2 நாள் நியூஸ் முடிஞ்சு. கட்சி தாவல் தடை சட்டம் சார்ந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கூட நம்ம தெளிவாக எடுத்து போடணும். நன்றி.